நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் ஐஆர்எஃப்சி ஸ்டாக்கை 120 ரூபாய் வச்சுருக்கோம். இப்போ இதை ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இந்த ஸ்டாக்கை டெக்னோ ஃபண்டாக பார்த்துடலாம். ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். ஐஆர்எஃப்சி 1,64,000 மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கம்பெனி. பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியோட கரெக்டாக மேட்ச் ஆகி தான் இருக்குது. ஆனால் பிஇஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 தான் இருக்கணும், 11 இருக்குது. அப்படின்னா ஸ்டாக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவோட புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸுக்கு 41 ரூபா தான் இருக்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்பேர் பண்ணால் 3 மடங்கு அதிகமான விலையில் இருக்குது. அடுத்தது இன்ட்ரென்சிக் வேல்யூ. இன்ட்ரென்சிக் வேல்யூ 73 ரூபா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கு 126 ரூபா ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் கண்டிப்பாக கொஞ்சம் ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ROCE கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கலாம் இதை வாங்கலாமா வேணாமான்னு. இப்போ ட்ரெண்டை பார்த்தோம்னா சைட்வேஸில் இருக்குது. மார்க்கெட் 130லேருந்து 140க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப மாசமாக. ஸோ நம்ம இப்போ இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுற ரேஞ்சே பார்த்தீங்கன்னா முக்கியமான லெவல் இந்த 110 லெவல்ஸ் தான். 110 விட்டு பிரேக் ஆகி கீழே வந்தால் 78 to 68 இது இந்த அக்யூமுலேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆன ஒரு லெவல். இந்த லெவலில் நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது நம்ம இன்ட்ரென்சிக் லெவலோட மேட்ச் ஆகிற ஒரு வேல்யூ. நம்ம நண்பர் கேட்ட கேள்விக்கு ஆவரேஜ் பண்ணலாமா இல்லைன்னு கேட்டா இல்லையா, அதுக்கு இப்போ ஆவரேஜ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கீழே சொன்ன லெவல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறது நல்லது.